ரூபாய் 15,600 வைப்பு தொகையாக 10% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார். ஒவ்வொரு 2ஆம் ஆண்டுலையும் முடிவுலையும் அவர் வட்டி தொகையை அசலோட இணைச்சுக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் வட்டி தொகையை கணக்கிட்டு அதை அசலோட அணைச்சு திருப்பி 3ஆவது வருஷத்துக்கு கால்குலேட் பண்றாரு. இப்படியே 4 வருஷம் அவர் 4 வருஷத்துக்கு அப்புறமா அவருக்கு எவ்வளோ வட்டி தொகை மட்டும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 4 இயர்ஸை 2 இயர்ஸ்ன்னு பிரிக்கணும். ஏன்னா இந்த 2 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், வட்டி அசலோட ஜாயின் பண்ணி அடுத்த 2 இயர்ஸ் கால்குலேட் பண்ணணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 10%னா 2 வருஷத்துக்கு, ஏன்னா இது தனி வட்டி தான், அப்போ 2 வருஷத்துக்கு 2 × 10 20%. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த 15,600க்கு 2 வருஷத்துக்கான வட்டி கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ 20%ங்கிறது எவ்வளோ, 10%ங்கிறது 1560. இப்போ இதை 2ஆல் பெருக்கணும்னா 20% கிடச்சிரும். ஸோ 0, 12, மிச்சம் 1, 10, 11, மிச்சம் 1, 2, 3. ஸோ 3120 20%. அப்போ இது ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய வட்டி 3120. அடுத்து என்ன பண்ணுறாங்க, 3rd இயருக்கு வரும்போது இந்த 3120 இதை ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ ஆட் பண்ணோம்னா 18,720. இப்போ இது நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு 20% எவ்வளோ. ஸோ 10%ங்கிறது 1872. ஸோ இதை 2ஆல் பெருக்கோம்னா 20% கிடச்சிரும். 4 மிச்சம் 1, 8 2 16, 1 17, 7 மிச்சம் 1, 1 2 1 3. ஸோ அப்போ 4 வருஷம் முடிவில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3744. அந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு 3744.